நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி ரேலி அட்டன் பண்ணோம். ரொம்ப பயமாக தான் வந்தோம். ரேலிக்கு வந்தது ஃபஸ்ட் டைம் தான் வர்றோம். எதுவுமே தெரியல. ஆனால் நாங்கள் எல்லாமே ப்ராப்பராக எதுவுமே கொண்டு வரல. நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்துடுங்க. எல்லா ஒரிஜினலையுமே 2 ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் சிரமப்படாமல் ரெஸ்ட் எடுக்கணும். ஃபுட்டெல்லாம் தேவையான ஃபுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கடல மிட்டாய் அதுன்னு தேவையான எடுத்து வச்சுக்கோங்க. நாங்களும் வாங்கி வச்சுருந்தோம். பயப்படாதீங்க. ஏன்னா இங்கே நல்லா இருந்துச்சு. கிரவுண்ட்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஓடணும். ஃபஸ்ட்டு பேஜ் அடித்தோம் எல்லாருமே. செம்மையாக இருந்துச்சு. ஜாலியாக இருந்து ஜாலியாக ஓடணும். கஷ்டமே இல்லை. அது இல்லாமல் அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இது பண்ணலை. நீங்கள் பயந்துக்கிட்டே வராதிங்க. ஏன்னா சில பேர் ஐயோ ஓட முடியுமா ஓட முடியாதா, அவங்க இவ்வளோ டைம் வச்சுருக்காங்க அவ்வளோ டைம் வச்சுருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க. எல்லாருமே இந்த தம்பிலாம் டைம் கம்மியாக தான் வச்சுருந்தான். ஆனால் ஃபஸ்ட்டு பேஜ் அடிச்சிருக்கான். நீங்கள் அது மட்டும் நீங்கள் ஜாலியாக வந்துட்டு ஜாலியாக ஓடிட்டு போங்க. அதுக்கு வேறு ஃப்ரெண்டு பேசுவார். ஃபஸ்ட்டு முப்படை பயிற்சி மையத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கிறோம். ஏன்னா அகாடமி மூலமாகவும் சரி, நிறையா சோசியல் மூலியமாக யூடியூப்லேயும் சரி, எங்கள் பசங்க வந்து காவலர் படிக்கிறவங்க வந்து நிறையா வந்து அது மூலமாக இந்த ஆப்டிடியூட் பார்க்குறது, மேக்ஸாக இருக்கட்டும், நிறையா இது வந்து அது மூலமாக நிறையா பார்க்குறாங்க. அதுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணிட்டு வரணும். ஆர்மிக்கு வந்து நாங்கள் டைம் வச்சோம். என்னதான் இருந்தாலும் ஒரு செலெக்ஷன் முன்னாடி வச்சுருந்தாங்க விருதுநகரில், போய் அட்டன் பண்ணி பார்த்தோம். அப்போ தான் கூட்டத்தில் ஓடுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது பொதுவாக ஆர்மி மேன் வந்து நாட்டுக்காக எவ்வளோ உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் வந்து நம்மளுக்கு தெரியும். பட் ஆர்மி ஆகிறதுக்கே எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் இப்போ அது வரும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. என்ன தான் நம்ம ஓடினாலுமே வந்து ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு அந்த நின்றலாமா அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். நீங்கள் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை விடாமல் உங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் எப்போவுமே இருக்கும். நல்லா ஓடுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. முப்படை பயிற்சிக்கு காலை வணக்கம். இந்த செலெக்ஷன் எனக்கு ஃபஸ்ட்டு செலெக்ஷனு. நான் என்னை பேஜ் வரியாக பிரிக்கிறப்ப நான் கடைசியில் தான் போட்டிருந்தாங்க. மனசு விடாமல் நான் நின்றுக்கே தான் இருந்தேன். ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எல்லோரும் போயிட்டாங்க. நானும் அப்போ தான் போய்க்கே இருந்தேன். நல்லா தமிழ்நாடு காவல்துறை, இந்திய இராணுவப்படை எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஓடுற தம்பி உங்களால் முடியும்னா தம்பின்னு சொன்னாங்க. அவங்க சொல்ல போய் தான் நம்மளுக்கு இன்னொரு எனர்ஜி நல்லா வந்துச்சு. அவங்க சொல்லணுமே நாங்கள் எல்லாம் நல்லா ஓடி ஃபஸ்ட்டு பேஜ் அடிச்சிட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு பேஜ் அடித்தோம். பயமாக தான் இருந்துச்சு, பதட்டமாக தான் இருந்துச்சு. அடித்த படம் தான் இருந்துச்சு. நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம்ட்டு. அதனால் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. நன்றி. இல்லை, காவலர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இப்போது நம்ம என்ன தான் அங்கே வந்தாலுமே இப்போது ரன்னிங் ஓடும்போதுமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து நம்மளுக்கு டைமிங் வந்து கொஞ்சம் வர மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கப்பான்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க. அது கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரியே நெக்ஸ்ட்டு புல்லப்ஸ் ரவுண்டுக்குமே வந்து தம்பி 6 ரவுண்டு எடுத்தால் கூட எலிஜிபிள்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகும்போது ஒவ்வொரு நிமிஷமுமே வந்து நல்லா அவங்க மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவங்களுமே ஆர்மி மேன் எல்லாருமே வந்து ரொம்ப நம்மளை அன்பாக தான் வந்து ஹேண்டில் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் பயப்படாமல், முக்கியமாக என்னென்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வந்து விடாமல் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். லைஃப்பில் சப்போஸ் நம்ம மிஸ் பண்ணால் கூட அது எந்த இடத்துல விட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலில் இது பண்ணலாம். முடியுமே வந்து ஒரு சில பேர் அதிகமாக வச்சுட்டு வந்தாங்க. அது நம்மளுக்கு தான் பாதிப்பு வரும். இப்போ சென்சார் லெவலில் ரீஹைட் செக் பண்ணும்போது அது வந்து கம்மியாக முடி இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம நார்மலாக இருந்தால் நம்ம முடி வைக்கிற அளவுக்கு செக் பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமாக வச்சிட்டோம்னா அது டோட்டலாகவே வந்து நம்ம முடியை வந்து அது கிளியர் பண்ணிவிட்டு தான் ஹைட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பார்டரில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் ப்ராப்பர் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. எல்லோரும் வர்றவங்க ஜாலியாக வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே செலக்ட் ஆகிடுவீங்க கண்டிப்பாக. ஏன்னா டைம் வந்து 5:40 45 எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பேஜெலாம் ஈஸியாகவே ஓடிட்டோம். ஃபஸ்ட்டு பேஜு கம்மியான எங்கள் பேஜ் வந்து 200 பேர் ஓடினோம். நாங்கள் ஃபஸ்ட்டு பேஜுமே 200 பேர் ஓடினாங்க. நாங்கள் செகண்ட் பேஜ் ஓடினோம். நான் கடைசியாக தான் ஓடினோம். நாங்கள் கடைசியாக ஓடி ஃபஸ்ட்டால் நாங்கள் வந்தோம். கடைசியாக ஓடி நான் ரெண்டு ரவுண்டு ஃபஸ்ட்டால் ஓடிட்டு இருந்தோம். அதே நீங்கள் கன்டினியூஸ் பண்ணி அந்த 2 ரவுண்டு ஃபஸ்ட்டாக ஓடிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக இதை பண்ணிவிட்டு 3ஆவது ரவுண்டு 4ஆவது ரவுண்டு அவங்க பசங்க கூடவே ஓடினீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போயிடுவீங்க, செலக்ட் ஆகிடுவீங்க. அதேமாதிரி டைம் வந்து 5:30 5:30 வரையும் ஃபஸ்ட்டு பேஜ், 5:31 5:45 வந்து செகண்ட் பேஜ் எடுக்கிறாங்க. அதனால் மனசு விட்டுறாங்க, நல்லாவே ஓடலாம். 2 பேஜுமே ஆள் நல்லா எடுக்கிறாங்க. புல்லப்ஸ் வந்து நல்லா கம்பி தான் இங்கிட்டு கொடுப்பாங்கன்னு நினச்சேன். நாங்கள் பரவாயில்ல மரக்கட்டே கொடுத்துருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மார்க்கு நல்லா க்ரிப்பாக இருந்துச்சு எடுக்கிறதுக்கு. லாங் ஜம்ப் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அவ்வளோவா ஸ்ட்ரிக்டாலாம் பார்க்கல. ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் பார்த்தாங்க. யாருமே ஸ்ட்ரிக்டாக பார்க்கல.
நீ மெடிக்கல் எப்படி இருப்போம்னு நீ தேதி சொல்லுவாங்க, சொன்ன பின்னாடி பார்ப்போம். நன்றி.